பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர். இந்த நிலையில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனின் தோல்வி குறித்து வாக்கு எண்ணிக்கைக்கு மறுநாள் பேசிய பிரேமலதா விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் அவர், நீங்க 50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஒரு சின்ன பையன் முதல் தடவையா தேர்தலில் நிக்கிறாரு, அவரை பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வச்சாதான் என்ன என்று பேசியிருந்தார். மேலும் தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து புகார் அளித்திருந்தார் பிரேமலதா. இந்நிலையில் இது குறித்து விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அவர், வாக்கு எண்ணப்பட்ட நாளன்று தோல்வியை ஒப்புக்கொண்டு கிளம்பிய பிரேமலதா மறுநாளே சின்ன பையனை ஜெயிக்க வச்சா என்ன என்று கேட்கிறார். இது பாராளுமன்ற தேர்தல், இப்படி இவர் எப்போதும் பொறுப்பில்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறார். சின்ன பையனாக இருந்தால் ஜெயிக்க வைக்க வேண்டுமா? இது என்ன சினிமா படமா? அவர் வேண்டுமானால் சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கட்டும், நாங்கள் சட்ட ரீதியாக இதை சந்திக்கிறோம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.